தடுமாறி. சொல்லுங்க. இன்னுமா என் பேர் நம்பிக்கை. நீங்க பாடுங்க. அப்பாவின் நன்மை நான் என்ன சொல்ல, என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை. என் அப்பாவின் நன்மை நான் என்ன சொல்ல. இப்போ ஒரு மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கேட்டு என்ன பண்ணாராமா? கொண்டு போக வச்சவரும் அவர் தான், வர வச்சவரும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணி இழந்துட்டோமேன்றதை ரியலைஸ் பண்ணணும். நான் சொல்ல வருது அதுதான். ஆண்டவர் உங்களை மீண்டும் 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 நம்பும்போது நம்ம வழி விலகி போகும்போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர், ஒரு யூத் ரெட்ரீட்டு, இல்லை ஒரு பெண்கள் மாநாடு, இல்லை ஒரு ஆண்கள் ஆண்டு விழா, இல்லை ஒரு சிறப்பு பிரசங்கியார் வரும்போது ஒரு ஸ்பார்க் வந்து மீண்டும் நம்மை கமிட் பண்ணுறோம். ஆனால் ஒரு 2 நாள் பரிசுத்த வாழ்க்கை, பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணி இப்போ பைபிள் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், டிவி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்கு அருவருப்பானதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இது மாதிரி நிறைய காரியம். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அந்த பாவத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்க 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 நம்மை நம்பி இன்றைக்கும் மன்னிக்கிறார். அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான், ஒரு தலைமுறை வரைக்கும் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தப்பிச்சுட்டு வந்துடலாம். தம்பிங்களா, இன்னைக்கு நீங்களும் நானும் தப்பிச்சு வந்திருக்கலாம். ஐயா அம்மா, நீங்களும் நானும் தப்பிச்சு வந்திருக்கலாம். இப்போ மனாசே மனம் திரும்பின பிறகு அதே ராஜ்யபாரத்தில் ராஜாவாக மாற்றிட்டாரு. மனாசேவுடைய பையன் வரான், அப்பா செஞ்சதை போலவே பாவம் செய்கிறான். இப்போ இந்த முறை 23வது வசனத்தை வாசிங்க. 22லேருந்து வாசிங்கம்மா. செய்தது போல தாழ்த்தி கொண்டதை போல தாழ்த்தாமல் மென்மேலும். இப்ப பாருங்க தொடர்ச்சியா, அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவன் என்ன பண்ணாங்களா. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்.